நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாரும் நலங்க வச்சுட்டு இருக்கும் போதே மாயா கோவப்பட்டு, இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, நான் இந்த மாலையை கழட்டிடலாமா அப்படின்னு கேட்க, உடனே ரேணுகா, என்ன மாயா நீ இன்னும் பாட்டி நலங்கு வைக்கல, மதுமிதா நலங்கு வைக்கல, அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கணும், இன்னும் நிறைய இருக்கு உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பாட்டி போயிட்டு மாயாக்கும் ஜீவாக்கும் நலங்கு வச்சுட்டு மாயாக்கு பாட்டி அட்வைஸ் பண்ண அது கேட்க கேட்க மாயா டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ பாட்டி போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு, என்ன நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு கேட்க, சகுந்தலா அத்தை அதெல்லாம் பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி கோவப்படுவாங்க தானே அப்படின்னு சொல்ல, உடனே மதுவும் அப்படியே சமாளிக்கிறாங்க. ஆமா ஆமா அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனாலதான் இப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்ல, உடனே மாயா வந்துட்டு, அண்ணி நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொல்லி நேரா வராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி என் வயித்துல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே ரேணுகா பயங்கரமா அழறாங்க. மாயா என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்க, கௌதம் ஒரு பக்கம், மாயா நீ என்ன பேசுறன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் வளரல, நான் உண்மையதான் சொல்றேன், நான் பார்லர் போறேன்னு பொய் சொல்லிட்டு நான் அபார்ட் பண்றதுக்காக தான் போனேன், நான் இந்த குழந்தைய கழிச்சிட்டேன், இத பத்தி நான் ஏற்கனவே ஜீவா கிட்டயும் சொன்னேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், எனக்கு இந்த குழந்தைய பெத்துக்கிறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டு ரேணுகா மதுமிதா கிட்ட கேக்குறாங்க, மது அவ என்னென்னவோ சொல்றாளே, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ சொல்லு, நீ தானே போன, சொல்லு மது அப்படின்னு சொல்ல மது அமைதியா இருக்காங்க. அப்போ கௌதம் சந்தோஷ் கிட்ட கேக்குறாங்க. சந்தோஷ் தலையை மட்டும் ஆட்டுறாரு. அதை கேட்டதுமே ஜீவாவோட அப்பா என்ன மாயா இதெல்லாம், நல்ல குடும்பத்து பொண்ணு பண்ற வேலையா இது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மாயா இங்க பாருங்க, இந்த மாதிரி குடும்பத்து பொண்ணு அப்படி இப்படின்லாம் பேசுற வேலை வச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்ல, ஜீவா உடனே மாயாவை, இங்க பாரு பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப எங்க அப்பாவே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி மாயாவை அடிக்க போறாங்க. அதுக்குள்ள கௌதம் அங்க மாயாவை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்து சகுந்தலா, என்ன கௌதம் இப்படி அடிச்சுட்ட அப்படின்னு கேட்க, பின்ன இவளை என்னமா பண்ண சொல்றீங்க, இவளை அடியோட விட்டுறக்கூடாது, இவளை கொன்னு போட்டிருக்கணும், இப்படி குழந்தைய போய் கழிச்சிட்டு வந்திருக்காளே, இவளுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், இவ சின்ன பொண்ணுன்னு இவளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு, அதனாலதான் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த குழந்தைய கழிச்சிருப்ப, யார கேட்டு நீ அந்த குழந்தைய கழிச்ச அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ மாயா அண்ணா நான் இந்த கெரியருக்காக தான் இந்த குழந்தைய கழிச்சேன், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எத்தனை பேர் குழந்தை இல்லாம கவலைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னு நான் எத்தனை முறை கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா, பாவம் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, இப்படி அந்த குழந்தைய நீ கழிச்சிட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, இப்ப என்ன எனக்கு வயசா ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை வேணும்னா அப்ப நான் பெத்துக்க போறேன், அது ஒரு பெரிய விஷயமா, இத போய் அவ்வளவு பெருசா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, சி வாய மூடு, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது, நீ இனிமே இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா அண்ணா அப்படின்னு சொல்றாங்க, இங்க பாரு நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, எப்ப இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணணும்னு துணிஞ்சிட்டியோ இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது, நீ இந்த குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப மாயா கிட்ட கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் மதுமிதா, கௌதம் விடுங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்ல, இங்க பாருங்க திரும்ப அந்த குழந்தை வருமா, அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சே, அவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு, அவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ஜீவா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அம்மா நாம இனிமே இங்க இருக்க கூடாது, நீங்க வாங்க நாம போலாம், இதுக்கு மேலே நாம இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு வெளியில போறாங்க. வெளியில போனதுமே ரேணுகா ஜீவா கிட்ட சொல்றாங்க, ஜீவா அவசரப்பட்டு முடிவெடுக்காதப்பா அப்படின்னு சொல்ல, அப்பா அவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, அவதான் நேத்தையும் உன்கிட்ட சொன்னாலாமே அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொன்னா, அந்த குழந்தை நான் வேணும்னு சொன்னேன், ஆனா அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா, இனிமே அவளும் வேண்டாம், அவ நம்ம வீட்டுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. சகுந்தலா அங்க ஜீவா கிட்ட பேசுறாங்க, இங்க பாருங்க அவதான் சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா, நீங்களும் இதே மாதிரி பேசினா எப்படி அது அப்படின்னு சொல்ல, வாங்க அத்தை நீங்க தான் இன்னும் மாத்தி பேசலேன்னு நினைச்சேன், பேசிட்டீங்களா, அவ இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், உங்களாலதான் அவ இந்த அளவுக்கு பண்ணிருக்கா அப்படின்லாம் சொல்லும் போது மாயா முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் தான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே
ஜீவா வந்து சகுந்தலாவை எதிர்த்து பேசினதுமே அபிஷேக், இங்க பாருங்க, எங்க அம்மா பத்தி பேசுற வேலை எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. இப்ப என்ன, மாயா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? ரொம்ப ஓவரா போறீங்க. நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்லாம் சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு ஜீவா வந்துட்டு, அப்போ உங்க தங்கச்சி பண்ணது தப்பே இல்லையா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, அவ என்ன அப்படி தப்பு பண்ணிட்டா? இங்க பாருங்க, நாங்களா வந்து உங்ககிட்ட வந்து மாயாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டோம். நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க. அவளை பத்தி தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, ஜீவா வந்து எதுவும் பேச முடியாம நிக்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அபிஷேக், அவங்க மாமா, சகுந்தலா அப்படின்னு எல்லாருமே, என்ன சும்மா போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க. இப்ப என்ன, மாயாக்கு வீடு இல்லையா? என்ன இல்ல, அவ இங்கே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இருந்துட்டு போறா. நீங்க போறதுன்னா போங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ஜீவா வந்து, அம்மா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வெளியில போறாங்க. ஜீவா, அவங்க அம்மா அப்பான்னு ரொம்ப கஷ்டத்தோட அங்க இருந்து வெளியில போக, மதுமிதா கௌதமே பாத்துட்டு இருக்காங்க. கௌதம் ஒரு பக்கம் எதுவும் பண்ண முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணத்தப்போ அவங்களோட தங்கச்சிக்காகவும் மதுமிதா அவங்க தம்பிக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அதை பத்தி பேசினதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.